இன்னைக்கு நடக்காது. எப்பொழுதுக்கு வேண்டாம் நீங்க நினைக்கிற மாதிரி கல்யாணம் நடத்துங்க. புரிஞ்சுக்கங்க. உன் வீட்டுக்கு அடி போன் பண்ணும்போது கட் பண்ணி அப்பா பேச சொல்லுவியே, அப்பா புரியடி. ஆனா இப்பதாடி புரியுது. எனக்கு பிடிக்காம ஏதாவது செஞ்சிருக்கேன்னு. பிடிக்கல. நீ நேற்று கம்ப்யூட்டர் கிளாஸ் போனியா? பூஜா எங்க? தெரியலையே. ஒன்னும் புரியலடா, போர். என்ன பாத்தியா? நான் பாக்கலடா. எங்க அப்பாவுக்கு நீங்க முதலாளிதான். அதுக்காக எங்க குடும்பமே உங்களுக்கு அருமையான தெரிஞ்சுக்கங்க. ஏன் கல்யாணம் என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம். உங்ககிட்டயே காரணம் சொல்லும். காரணம் ஏன் சொல்லணும்னு கேக்குறியா? காரணம் ஏன் சொல்லணும்னு கேக்குறியா? என் மேல பூவை போட்டு என் மனசுக்கு எடுத்தது யாரு? லைட் ஆஃப் பண்ணி என் பேர் அலைய வச்ச நீங்களே எது நினைச்சு உளறிட்டு இருக்கீங்க. வழி விடுப்பா. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. இப்ப என்ன வெறுக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண? அமைதியா இருக்கிற எங்க குடும்பத்துல இப்படி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இப்படி நடு ரோட்டு கொண்டு வந்திருக்கிறீங்க. என் மகனுக்கு மனைவி ஆகாட்டியும் பரவாயில்ல, அவனுக்கு எம்மனா ஆயிடாத. சொல்லுமா, அவனை ஏன் வெறுக்கிற? சொல்லுமா, அம்மா, ஒரு உடம்பால ஒரு உயிர் தான் சுமக்க முடியும். ஒரு பொண்ணு ஒரு தாலி தான் கட்டிக்க முடியும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே தாலியை சுமந்துட்டு இருக்கேன். இந்த நிம்மதி எல்லாமே தவிக்க விட்டுட்டு நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? நான் உயிரோட இருந்தாங்க இந்த பிரச்சனை எல்லாம் நானும் உங்ககிட்ட வந்துடுறேன். பூஜா, யாரோட கலர? என் ஃப்ரெண்ட் இதேதான் சத்யா. என்னை ஏமாத்திட்டு தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டா. எப்போ சொல்லுவா எனக்கு அவன் உயிரும் கொடுப்பேன். ஆனா அவன் உயிரை விடுப்பது மட்டும் என்கிட்ட எதுவும் சொல்லிக்காம போயிட்டா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை சொல்லு. சத்யாவுக்குள்ள எனக்கே தெரியாம வாழ்ந்த காதலுக்கு ஒரு முடிவை சொல்லு. சொல்லு பூஜா. யாரு நிவேதா? சொல்லு பூஜா. நிவேதா, சின்ன வயசுல இருந்து நானும் இவ்வளவு உயிருக்கு உயிரா இருந்த